அல்லாஹுவின் திட்டம்தான். அல்லாஹ் தீர்க்கதரிசிக்கும் அவனது மனைவிக்கும் பாடம் கற்றுத்தந்தார். தீர்க்கதரிசியும் அவனது மனைவியும் பூமியில் வாழத் துவங்கினர். ஆதாம் அலைஹிஸ்ஸலாம் தன்னையும் தன் மனைவியையும் கவனித்துக் கொள்ள வேலை செய்ய வேண்டியிருந்தது. பூமியில் அவர்கள் வாழ்வின் முக்கிய தருணம் எதுவாக இருந்தது என்றால் அவர்களின் முதல் இரட்டைக் குழந்தை பிறந்தபோதுதான். ஆதாம் அலைஹிஸ்ஸலாம் அர்ப்பணிப்புள்ள தந்தையாகவும் மற்றும் ஹவ்வா அற்புதமான தாயாகவும் இருந்தனர். காபில் மற்றும் அவனது சகோதரிதான் அந்த இரட்டையர். பிறகு ஹவ்வா மேலும் ஒரு இரட்டையரான ஹபீல் மற்றும் ஒரு பெண் குழந்தையையும் பெற்றெடுத்தாள். ஆதாம் மற்றும் ஹவ்வாவின் குடும்பத்தினர் அல்லாஹ் பூமியில் கொடுத்த அளவற்ற நன்மைகளை அனுபவித்து வாழ்ந்தனர். குழந்தைகள் வலிமையாகவும் ஆரோக்கியமாகவும் வளர்ந்தனர். மேலும் சீக்கிரமே வாலிப பருவத்தை அடைந்தனர். காபில் நிலத்தை உழுதான். ஹபீல் ஆடு மாடுகளை வளர்த்தான். அவர்கள் இருவரும் கடுமையாக உழைத்தனர். அவர்கள் இருவருக்கும் வாழ்க்கை துணை தேடக்கூடிய நேரமும் வந்தது. இதுதான் தன் இனத்தை விருத்தி செய்யக்கூடிய மனிதனின் செயல். ஆனால் ஆதாம் அலைஹிஸ்ஸலாம், அவர் மனைவி ஹவ்வா மற்றும் அவர்கள் குழந்தைகளைத் தவிர பூமியில் வேறு யாரும் இல்லை. அல்லாஹ் எப்போதுமே கொடுக்கிற மாதிரி அவர்களுக்கு கொடுத்தாக வேண்டும். ஒவ்வொரு மகனும் ஒரு பலி கொடுக்க வேண்டும். மேலும் யாரின் பலி ஏற்றுக்கொள்ளப்படுகிறதோ அவருக்கு மனைவி கிடைப்பாள் என்று அல்லாஹ் கட்டளையிட்டார். ஹபீல் அல்லாஹ்வுக்கு தன்னிடத்தில் இருந்த சிறந்த ஆட்டை பலி கொடுத்தான். அவன் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் கடவுளுக்கு அர்ப்பணித்தான். ஆனால் கபீலுக்கு வேறு திட்டம் இருந்தது. அவன் அழுகிய காய்கறிகள் மற்றும் பழங்களை பலி கொடுத்தான். அவனிடத்தில் இருந்த மோசமான தானியங்களை இறைவனுக்கு அர்ப்பணித்தான். உங்களுக்கே தெரிந்திருக்கும், ஹபீலின் பலி அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. கபீலின் பலி நிராகரிக்கப்பட்டது. கோபமடைந்த கபீல் அந்த கோபத்தை சகோதரன் மீது காட்டினான். ஆனால் தலையில் தானே மண்ணை வாரி போட்டுக்கொண்டு எப்படி கோபப்பட முடியும்? ஒரு நாள் வயலில் இருவரும் தனியாக இருந்தனர். கபீல் தன் சகோதரனை பழிவாங்க முடிவு செய்தான். கபீல் கோபமாக தன் சகோதரனிடம், நான் சோகமாக இருக்கும்போது நீ சந்தோஷமாக இருப்பதா? அதனால் உன்னை நான் கொல்லப் போகிறேன் என்றான். ஆனால் ஹபீல் அமைதியாக சொன்னான், நான் அல்லாஹ்வை பார்த்து பயப்படுவதால் நீ எனக்கு தீங்கு செய்தாலும் நான் அதையே உனக்கு திரும்ப செய்ய மாட்டேன். இதைக் கேட்டு மேலும் கோபமடைந்த கபீல் அவனை கல்லால் அடித்தான். அவன் தன் சொந்த சகோதரனையே கோபத்தில் கொலை செய்ததை காலம் கடந்துதான் அவன் உணர்ந்தான். மனித இனத்திலேயே இதுதான் முதல் கொலை. சிறிது நேரத்திற்குப் பிறகு அவன் கோபம் தணிந்ததும் கபீல் கவலைப்படத் துவங்கினான். ஹபீலின் உடலை எவ்வாறு மறைப்பது? இதை என்ன செய்வது? அதன் பிறகு 2 காக்கைகள் வானில் சண்டையிடுவதை பார்த்தான். அதில் ஒன்று இறந்து கீழே விழுந்தது. 2வது காகம் பூமியில் பள்ளம் தோண்டி அந்த இறந்த காகத்தை அதில் புதைத்தது. பாருங்கள் தோழர்களே, கபீல் குற்ற உணர்ச்சியிலும் மன உளைச்சலிலும் இருந்தான். தான் பெரிய பாவத்தை செய்துவிட்டது கபீலுக்கு தெரியும். அதை அல்லாஹ்விடமிருந்து மறைக்க முடியாது என்றும் தெரியும். அவனது இறந்த சகோதரனின் உடலை புதைத்துவிட்டு திரும்பிப் பாராமல் அங்கிருந்து கிளம்பினான். தீர்க்கதரிசி ஆதாம் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் அவரது மனைவிக்கு இன்னும் பல குழந்தைகள் இருந்தனர். மேலும் அவர்கள் பூமியில் மக்கள் தொகையை பெருக்கினர். தீர்க்கதரிசி நீண்ட காலம் வாழ்ந்தார். முடிவாக ஒரு நாள் மரண தேவதை வந்து அவரை சொர்க்கத்துக்கு அழைத்து சென்றது. நாம் வெறும் மானிட பிறவிதான் என்று அல்லாஹ்வுக்கு தெரியும். மேலும் சரி, தவறு மற்றும் நல்லது கெட்டதை நம்மை தேர்வு செய்ய அனுமதிக்கிறார். ஆனால் நண்பர்களே, முக்கியமானது என்னவென்றால் நாம் அல்லாஹ்வை எப்போது